கரூர் பெருந்துயரம் தொடர்பாக விளக்கமளித்து விஜய் வீடியோட்ட காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இணைகிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய வீடியோவை பார்த்துக்கூடும் அரசன் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, தொண்டர்களை பழி வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்க? இது சினிமா டயலாக் யாரோ எழுதி கொடுத்ததுல கொஞ்சம் தவறு இருக்கிறது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை உட்கான மாதிரி தான் இருக்கிறது. இவருக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல போல தெரியுது. அதாவது முக்கியமாக நீங்க ஒரு திமுகலயோ அதிமுகலயோ பாஜகல இருக்கின்ற அடிமட்ட தொண்டன் கிட்ட இல்லையென்றால் அடிமட்ட பங்கனேட்டர் கேட்டா அவர் மிக தெளிவாக சொல்லுவார். அதாவது ஒரு மூவிங் கிரௌடு எப்பவுமே ஒரு ஸ்டேஷனரி கிரௌடு கூட மோதக்கூடாது, நெருங்கக்கூடாது என்று கூறுவார். இது அடிப்படை அறிவு. இந்த அடிப்படை அறிவில்லாத விஜயனுடைய கட்சி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல்ல இருந்து வரும்போது ஒரு பெரிய கும்பலோடு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய, அதாவது எப்படிங்க அடிப்படை அறிவில்லாத அது போன்ற கடுமையான வார்த்தைகள் பயன்பாட்டில் இருக்குன்னு பாக்குறேன். அடிப்படை அறிவு இருந்ததுன்னா நீங்க இது பண்ணிருக்க மாட்டீங்களே. அடிப்படை அறிவு இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஷனரி கிரௌடு கூட ஒரு மூவிங் கிரௌடு எப்படிங்க கொண்டு கலப்பீங்க? அங்கதான் ஸ்டாம்பீடே நடக்குது. நீங்க அரசாங்கத்தை பழி போட்டா என்ன பிரயோஜனம்? அதுல அந்த மூவிங் கிரௌடுங்க, அதாவது பல கிலோமீட்டர் கணக்குல தம்பிகள் ஓடி வர்றார்கள். அது ஒரு மூவிங் கிரௌடு ஒரு ஸ்டேஷனரி கிரௌடு கூட போய் மோதும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியுங்க, எனக்கு தெரியுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அடிப்படை தொண்டனுக்கு தெரிஞ்ச விஷயம் இவருக்கு தெரியல, இவருடைய கட்சிக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன சொல்றது? அதுக்கு என்ன பேர் இருக்குன்னு கேக்குறேன். இவ்வளவு நடந்து விட்டு எம் மேல ஒரு குற்றம் கிடையாது, அரசாங்கத்து மேல குற்றம், எம் மேல கை வைங்க, பாக்கி இருக்கிறவங்க மேல கை வைக்காதுன்னு சொன்னா அது சினிமா டயலாக் தானே? சினிமாவை நடத்துறீங்க. 41 பேர் செத்து போயிருக்காங்க. சினிமா கிடையாது, வாழ்க்கை. இது 41 பேர் குடும்பங்கள் இன்னைக்கு அழிந்திருக்கு. ஒரு ஒரு வயதானவர் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ, தன்னுடைய மகனுடைய போட்டோ பாக்கெட்ல வச்சு அதை அடிக்கடி எடுத்து பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு பேச முடிய மாட்டேங்குது. படம் எல்லாத்திட்டையும் காமிக்கிறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தை எடுத்து வந்திருக்கிறது. அந்த கை குழந்தை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த குழந்தை மேல எவனோ 10 பேர் ஏறி மிதிக்கிறான். முகம் ஸ்கல் உள்ள போயிருக்கு. என்ன பதில் சொல்ல போறீங்க? இது வேற ஏதாச்சும் ஒரு கட்சியில் நடக்குமா? எவ்வளவோ பாஜக கூட்டங்கள் நடக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக கூட்டம் நடக்கிறது. இந்தியா முழுக்க எங்க பாரத் ஜோடோ யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடந்தாருங்க. அதுல வராத கூட்டங்களா? அங்க எங்காச்சும் நடந்திருக்கிறதா? ஏன் இங்க மட்டும் நடக்கிறது? உங்களுடைய பொறுப்புங்க. பேசிக் விஷயம். ஒரு மூவிங் கிரௌடு ஒரு ஸ்டேஷனரி கிரௌடு கூட ஜாயின் பண்ணக்கூடாது. இது ஏன் உங்களுக்கு தெரியல? அப்புறம் என்ன அரசியல் கட்சி நீங்க? அதுதானுங்க, that is the starting point of this whole disaster. Vijay has to take responsibility. அப்படி ஒரு வீடியோ போடும்போது நம்ம அடுத்தது பேசலாங்க. விஜய் மட்டுமே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரா அப்படின்றத ஒரு கேள்வியும் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தேகத்தை எழுப்புறாரு. இன்னைக்கு ஹேமமாலினி உள்ளிட்ட எம்பிக்கள், என்டிஏ கூட்டணியுடைய எம்பிக்கள் பேசுறப்பையும் இது இயற்கையா நடந்ததுக்கான அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இல்ல, அது எக்கோ சிஸ்டம் தானே. அதாவது இப்ப எப்படியாச்சும் ஒரு சிபிஐ என்கொயரிக்கு எப்படியாச்சும் கோர்ட்ல போயிட்டு ஒரு உத்தரவு வாங்கிடணும். அது வாங்கிட்டா விஜய் கோழி அமைக்கிற மாதிரி அமைச்சு நேரா கொண்டு பிஜேபி கூட்டணியில் சேர்த்துடலாம். அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது சரியில்லை. இது கான்ஸ்பிரசின்னு எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டு பேச வச்சிருக்கிறார்கள். அவரும் ஒரு பப்பட் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். ஹேமமாலினி யாருங்க? ஹேமமாலினிக்கு என்ன அரசியல் பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? ஏங்க அவங்க சீரியஸா இருந்தாங்கன்னா, அதாவது இந்த இஷ்யூல நாம சீரியஸாக ஒரு விஷயத்தை கண்டறிய வேண்டும் என்றால் அவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் பாஜகவில். அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட, இல்லை என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதோ ஒரு நபரை அதனுடைய குழுவினுடைய தலைவராக வச்சிருப்பாங்க. அது இல்ல கிடையாது இல்லையா? ஹேமமாலினி எனக்கு சொல்லுங்களேன். ஹேமமாலினி 3 டேர்ம் முடிச்சிட்டாங்க. இப்போ லோக்சபால அவர்கள் ஆக்கபூர்வமான ஏதோ ஒரு கருத்து இந்த 15 வருஷத்துல பாராளுமன்றத்திலயோ வெளியிலயோ சொன்னதாக நீங்க சொல்லுங்க. அதன் பிறகு எடுத்துக்கலாம். நாம இவர்கள் தலைவரா ஏன் போட்டிருக்காங்கிற விஷயத்தை நாம அதுக்கு பிறகு பேசலாம். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாச்சும் இவர ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சசிகலாவையும் காலி பண்ணிட்டு இவர்களை யாரையும் கிட்டேயே விடாம எப்படியாச்சும் விஜய் கொண்டு கப்ஜா பண்ணி உள்ள போட்டு அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடணும்னு பாக்குறாரு. அதுதான் அவருடைய இன்ட்ரெஸ்ட். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. அரசியல் நோக்கங்களுக்காக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் மிக தெளிவாக தெரிய வேண்டும். அதுவும் குறிப்பாக அதிமுக அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது. அதுல பிஜேபி இதுல நமக்கு என்ன செய்ய முடியும்னு பார்த்துக்கொண்டு அவர்களும் ஒரு குழுவை அன்னைக்கு அனுப்பியிருக்கார்கள். அவர்களும் ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பார்கள். அது இந்த அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய நேர் எதிரான ஒரு ரிப்போர்ட்டா இருக்கும். குறிப்பாக சொல்வார்கள் கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொல்வார்கள். அதன் பிறகு அது சிபிஐ வரும்.
சிபிஐல வந்து கப்ஜா பண்ண மாதிரி இவரை வந்து தூக்கி போட்டு விஜயை தூக்கி போட்டு நீ ஜெயிலுக்கு போ, இல்லன்னா பாஜகவோட வந்துரு. இதுதான் நடக்க போறதுங்க. நம்ம சிபிஐ எப்படி விசாரணை நடத்தும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பல விஷயங்கள்ல. நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்த